அனைவருக்கும் வணக்கம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வியானது ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. திருக்குறள் என்ன விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிறவியில் படிக்கக்கூடிய கல்வியானது அவருக்கு அடுத்து வரக்கூடிய 7 பிறப்புகளிலும் 7 பிறவிகளிலும் சென்று உதவும் தன்மை உடையதும்பாங்க. இது விளக்கம். ஸோ லிசன், நாம இந்த ஒரு காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்பாங்க. ஸோ மாவட்ட கல்வி அதிகாரி, அதற்கான மெயின் எக்ஸாம் ரிசல்ட் வந்து அகைன் இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூக்கான ஒரு ஃப்ரீ மார்க் இன்டர்வியூ அகைன் கைடன்ஸ் கிளாஸ், இதை பற்றி தகவல் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லிசன், இந்த கால்பர் பொறுத்தவரை 2024 ஏப்ரல் மாதம் இந்த கால்பர் பண்ணாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் முடிஞ்சு இப்போ அதோடைய நிறைவு பகுதியான இன்டர்வியூக்கு வந்திருக்கு. இந்த இன்டர்வியூ பொறுத்தவரை மொத்த மதிப்பெண்கள் 100 மதிப்பெண்கள். அது ஒரு 5 ஸ்லாட் உண்டு. 75 அகைன் 67.5, 60, 52.5 அகைன் 45. ஸோ இன்டர்வியூ அப்படிங்கிறது நம்ம மெயின்ஸில் மதிப்பெண்கள் கொஞ்சம் முன்னப்பின இருக்கலாம். பட் அப்படி முன்னப்பின இருந்தாலும் இந்த இன்டர்வியூ மதிப்பெண்களை நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக இன்டர்வியூ பண்ணுறோமோ அதன் அடிப்படையில் நமக்கு கவுன்சிலிங் போயிட்டு இருக்கக்கூடிய 7 வேக்கன்ஸில் ஒரு பணியை, நமக்கான பணியை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த நேர்முக தேர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உண்மை அதுதான். ஓகே, ஸோ மெயின்ஸில் வந்து உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. பட் இன்டர்வியூவில் நம்ம எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோமோ, எவ்வளோ வந்து ஜென்யூனாக வந்து நம்ம வந்து நேர்மையாக பேசுகிறோமோ அதன் அடிப்படையில் வந்து நமக்கு வந்து 75 மதிப்பெண்கள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படி வாங்குறது, என்ன மாதிரி படிக்கிறது, எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, அதே கடந்த குரூப் 1, குரூப் 1B இந்த மாதிரி தேர்வுகளை தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து த்ரூ ஜூமில் கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் உங்களுடைய நேட்டிவ்ல டேப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைன்லேயே மார்க் இன்டர்வியூ வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் கைடன்ஸ் கிளாஸ் மட்டும் ஒன்லி த்ரூ ஜூமில் இருக்கும். பட் மார்க் இன்டர்வியூ உங்கள் நியரஸ்ட்டு டேப்பில் உங்களுக்கு நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்திட்டு, இன்டர்வியூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று, டிசைனிங் ஃபேக்டர். 75 மொத்த மார்க்ஸ் 100, பட் ஃபஸ்ட்டு ஸ்லாப் அப்படிங்கிறது 75. அந்த 75 எடுப்பதற்கு உண்டான அத்துணை உதவிகளையும் உங்களுக்கு டேப் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1C. ஓகே, குரூப் 1 பொறுத்தவரை டிஎஸ்பி, டெப்டி கலெக்டர், டிஆர்சிஎஸ், ஏசியன் கமர்ஷியல் டேக்ஸ் இந்த மாதிரி பதவிகள் இருக்கும். அது குரூப் 1. குரூப் 1B பொறுத்தவரை ஹெச்ஆர்சிம்பாங்க. ஓகே, ஏசியன் ஹெச்ஆர்சிம்பாங்க. அது குரூப் 1B. குரூப் 1C பொறுத்தவரை டிஇஓ. ஓகே, இப்போ நம்ம குரூப் 1C தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ மார்க் இன்டர்வியூ தென் கைடன்ஸ் கிளாஸ். ஒரு இன்டர்வியூ பேனலில் ஒரு இன்டர்வியூ பேனல் வந்து எப்படி எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி ஒரு பேனலுக்குள்ளே என்ட்ராகிறது, எப்படி சிட்டிங், எப்படி உட்காருறது, எப்படி பேசுறது, எப்படி பார்க்கறது, என்ன மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறது, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்பாங்க. ஸோ வார்த்தைகளை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறோம், என்ன பண்ணணும், டூ ஆர் டூ நாட், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது. ஸோ கடந்த டிஓ இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, போன குரூப் 1B நேர்முக தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் எப்படி இருந்துச்சு, அதுக்கு ஆஸ்பிரண்ட் எப்படி ஆன்சர் பண்ணாங்க. ஸோ இதை பற்றி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க இருக்கிறோம். ஓகே, ஸோ பாருங்க, கொஸ்டின்ஸ் அபவுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ உங்களுடைய பயோடேட்டா, பர்சனல் பயோடேட்டா, அதை பற்றி வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல். நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க, அந்த மாவட்டத்துடைய இயற்கை வளம், மண் வளம், ஓகே, சுற்றுலா தலங்கள், சுதந்திர போட்ட வீரர்கள், அவங்களுடைய தொழில் பற்றி, இந்த மாதிரி A to Z ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் பற்றி கேட்பாங்க. அடுத்து அபவுட் சப்ஜெக்ட். ஸோ நாம் டிகிரி யூஜி, பிஜி, பிஎட், எம்எட் இந்த மாதிரி படிப்புகளில் என்ன மாதிரி சப்ஜெக்ட் படிச்சிருக்கோமோ அந்த சப்ஜெக்ட் பற்றி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகலாம். அப்படியே கரண்ட் இஷ்யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் 16, நேற்று ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினத்தில் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய உரை, ஸோ தமிழுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுடைய உரை, அந்த உரையில் இருந்த தகவல்கள், கண்டென்ட், திட்டங்கள்,
நலத்திட்டங்கள் அதை பற்றி உங்களுக்கு கொஸ்டின்ஸில் கேட்கப்படலாம். அதே மாதிரி 1-to-1 செஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஆஃப்லைன்லேயோ ஆன்லைன்லேயோ 1-to-1 இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூ முடித்தோடனே உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க, இந்த ஆன்சர் எப்படி சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். இதை பற்றி எங்களுடைய மெண்டார் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதான் மெண்டார்ஷிப். லாஸ்ட் ஒன் இன்டர்வியூ ஓரியன்டட் கண்டென்ட் அண்ட் டிஸ்கஷன். ஓகே, ஸோ இன்டர்வியூ எப்படி இருக்கும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நம்மக்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணும், டூ ஆர் டூ நாட், இதை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து டிஓ வந்து ஜாப் எடுக்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த துறை பற்றிய தகவல்களை நம்ம வந்து நிறைய வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். லைக் வந்து எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கை, மாநில கல்விக் கொள்கை, இதற்கான வேறுபாடு என்ன, மும்மொழி கொள்கை. ஓகே, அகைன் வந்து தமிழ்நாட்டில் காமராஜருடைய சிறப்பு பள்ளிகள், அதை பற்றிய திட்டம், அதை பற்றி கேட்பாங்க. அகைன் வந்து ஸ்கூலுடைய திட்டங்கள், காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், இந்த மாதிரி வந்து மடிக்கணினி, அதுக்கு இப்போ நிறைய ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம் பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி போதைப் பொருள் தடுப்பு சட்டம், அது மாதிரி இந்த எஜுகேஷன் பாலிசி நோட்ஸ். ஓகே, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு பாலிசி நோட் இருக்கும். ஸோ எஜுகேஷன் பாலிசி நோட்னா என்ன, அதை பற்றி கொஸ்டின்ஸ்களை கேட்கப்படலாம். அந்த மாதிரி துறை சார்ந்த தகவல்களை நிறைய நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, மேலே மத்திய கல்வி அமைச்சர், மாநில கல்வி அமைச்சர், உயர்கல்வி, பள்ளிக்கல்வி, பல்கலைக்கழகம், இந்த மாதிரி எஜுகேஷன் தொடர்பான ஃபுல் டேட்டா வந்து உங்ககிட்ட கையில் அப்டேட்டாக இருக்கணும். ஸோ இதை பற்றி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஜூமில் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஒரு QR கோடு இதை ஸ்கேன் பண்ணி அதில் கூகுள் ஃபார்மில் ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும். அதில் போய்ட்டு உங்களுடைய டேட்டா மட்டும் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தராக எங்களுடைய மெண்டார், எங்கள் டீம் வந்து உங்களை ஃபர்தராக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான அத்தனை கைடன்ஸையும் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டு பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை தவிர உங்களுக்கு இந்த டிஓ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா இது என்னுடைய நம்பர் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ மாணவ செல்வங்கள், வருங்கால மாவட்ட கல்வி அதிகாரிகள் ரொம்ப உயர்ந்த பொறுப்பு. ஒரு பள்ளி கல்வித்துறையை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சொல்லுவாங்க, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பும்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கல்வியை வந்து நீங்கள் வந்து அடுத்த இளம் தலைமுறைக்கு வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ண போகிறீங்க. ஒரு உன்னதமான பணி தான் வந்து இந்த கல்வி பணி. ஸோ அப்படிப்பட்ட பணி உங்களுக்கு கிடைக்க நீங்கள் வந்து டேப்புடன் கை கோருங்கள். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டேட்டா கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்தராக எங்களுடைய மெண்டார், எங்களுடைய கோஆர்டினேட்டர், எங்கள் டீம் வந்து உங்களை லீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிட்டு, ஸோ நம்மளுடைய டேப்பும் குரூப் 1ல் 30க்கும் மேற்பட்ட வந்து ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். நிறைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், கொடுப்பாங்க அப்படிங்கிற இடத்துல உறுதிப்படுத்திக்கிறேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.